Hi guys, நம்ம இன்னைக்கு பார்க்க போற செஷன் வந்து டாப் அண்ட் காக்கிங் பேக் லிஃப்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ டாப் அண்ட் காக்கிங் பேக் லிஃப்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம டாப் அண்ட் கரெக்டாக பிளேஸ் பண்ணிருக்கோமான்னு பார்க்கணும். டாப் அண்ட் வி ஸ்ப்ளைஸ் பிட்வீன் த அவுட்டர் வச்ச பேட்டில் வி கரெக்டாக ப்ராப்பராக இருக்கணும். தென் க்ளோஸ் டு த பாடி வரும்போது காக்கிங் ப்ராப்பராக நடக்கணும். இதுக்கு பேர் தான் காக்கிங். இந்த காக்கிங் ப்ராப்பராக நடக்கணும். டாப் ஆஃப் த பேக் ஸ்விங்கிங் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த பேக் லிஃப்டோட ட்ராவலிங் பார்த்தீங்கன்னா பிட்வீன் த ஆஃப் ஸ்டம்ப் அண்ட் செகண்ட் லிஃப்ட்குள்ள பேட்டோட ட்ராவலிங் இருக்கணும். இதுக்கு பேட்டை டாப் அண்ட் பேக் லிஃப்ட் காக்கிங். ஸோ திருப்பி டவுன் ஸ்விங் ஆகுது பேட் வரும்போது நீங்கள் நல்லா ஹேண்ட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி ரிஸ்ட் பொசிஷன் அபோவ் ஸ்லைட்லி ஹை லெவலில் இருக்கணும். ஸோ இதுக்கு 2 வேர்ட்ஸ் ட்ரில்ஸை பற்றி பார்ப்போம். ரைட், நம்ம ஷாடோவில் பண்ணாத டயரில் வச்சு பண்ண போகிறோம். ஸோ சேம் க்ளோஸ் டு த பாடியில் காக் பண்ணும்போது டாப் ஆஃப் த பேக் ஸ்விங் ட்ராவலிங் பிட்வீன் த ஆஃப் ஸ்டம்ப் செகண்ட் ஸ்லிப் டயரில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்போ ட்ரில் நம்பர் 3 பண்ண போகிறோம். சேம் பேக் லிஃப்ட்டு நல்லா காலை ஸ்ட்ரெச் பண்ணி அடிக்க போகிறோம். ட்ரில் நம்பர் 4 பார்க்க போகிறோம். ஓகே, ட்ரில் நம்பர் 5 பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ட்ரில் 5 ட்ரில்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இந்த ட்ரில் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் லிஃப்டில் காக்கை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். தென் காக் வந்து க்ளோஸ் டு த பாடியில் நடக்கும். அவே ஃப்ரம் த பாடியில் போகிறத கட் பண்ணலாம். நம்மளோட பேக் லிஃப்ட் அண்ட் பேக் ஸ்விங்கை இம்ப்ரூவ் பண்ண முடியும்.